ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட் சேனலில். இன்றைக்கி நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தை தான் பார்க்குறோம். இதுதான் சீனாபுரம் மாட்டு சந்தையுடைய என்ட்ரன்ஸ். நம்ம இங்கேருந்து தான் வரணும். இந்த ரோடு எந்த ரோடுன்னு தெரில, ஆனால் இந்த குன்னத்தூர் போகிற வழியில் தான் சீனாபுரம் சந்தையானது அமைஞ்சிருக்கு. குன்னத்தூருக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்குது. இதில் கோபி, சத்தியமங்கலம் இந்த மாதிரி எல்லாமே போய்க்கலாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே இவ்வளோ மாடுகள் கட்டி வச்சுருக்கிறாங்க. சந்தைக்குள்ளே வண்டியெல்லாம் வருது பாருங்கள். இதில் நிறையா மாடுகள் இருக்கு. TN30 மாடுகளையெல்லாம் இந்த பக்கம் நிறுத்தி இறக்கிறாங்க. கேரளாவில் இருந்தால் அங்கோட எங்கள் மாடுகள் வருதுங்க. HF சிந்து ஒரு காட்டுக்காரராட்ட தெரியுது. பல்லு பார்க்குறாங்க வருங்க. விலை என்ன அது? 42. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? சூலூர்லேருந்து கொண்டு இருக்காங்க. 42,000 சொல்கிறார். எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்குது? எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? நான் வியாபாரிங்களா? வியாபாரி. எங்கெங்கே சந்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க? நாங்கள் புளியம்பட்டி, ஈரோடு, சரிங்க, திருப்பூர், அந்தியூர், குன்னத்தூர். வாரத்தில் எல்லா நாளும் சந்தை. ஓகே. இது எப்படிங்கண்ணா, சனமாடுங்களா? கண்ணு மாடு. கேடாரி கண்ணோடு இருக்கு. இது விலை என்னங்கண்ணா சொல்கிறீங்க? விலை 45 ரூபா சொல்லுங்கள். 45. ஈத்துங்கண்ணா எத்தனை நீத்து? 3 நீத்து. ஓகே. பல்லு எப்படிங்கண்ணா? பல்லு கடமளப்பு. ஓகே. விலை என்னங்கண்ணா சொன்னீங்க? 45 ரூபா. ஓகேங்க. இது தவிர வேறு மாடுகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. எது வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம பேருங்கண்ணா? ரஞ்சித் குமார். ஓகேங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 86 80 62 77 55. ஓகேங்க. இந்த வாரம் இது ஒன்று தான் கொண்டு வந்திருக்கீங்க? 2 கொண்டு கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துட்டீங்க. ஒன்று நிற்கிது. சரி. எத்தனை ஈத்து வரைக்கும் இப்போ ஈனுங்களா? அது இது வச்சிருக்கலாம். 12 ஈத்து வரைக்கும். 12 ஈத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். ஓகே, சரிங்கண்ணா, நன்றி. ஏனுங்கண்ணா மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? வாங்கலான்ட்டு கண்ணுக்குட்டியாங்களா? சரி. HF செவலை. இங்கே அப்படியே ஃபுல்லாக வாங்கி கட்டியிருக்காங்க. அது விலை என்ன சொல்லுதுங்க? 55. ஈத்துங்கண்ணா எத்தனை ஈத்துங்க? இது 2 ஈத்து மாடு. இப்போ சென்னைங்களாங்க? சென்னை இல்லை. சரி. நம்ம வியாபாரியாங்கண்ணா? இல்லை, காட்டுக்காரர் தான். 55,000 சொல்கிறாங்க. கறவையெல்லாம் எவ்வளோங்க கொடுத்துட்ருக்கு? 6 லிட்டர். நேரத்துக்கு 6 லிட்டர். நல்ல கறவையில் ஒரு மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. சீனாபுரம் மாட்டு சந்தை சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ரெண்டு HF
கண்ணு மாடு. இந்த மாடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த மாடு ஒரு விதமான வித்தியாசமா இருக்கு. நல்ல பெரிய மடியுடைய மாடுங்க. விலை என்னங்க சொல்லுதுங்க? 45. நம்ம வியாபாரியாங்க அப்படிங்க? மாட்டுக்காரங்க. ஓகேங்க. எத்தனை நீத்துங்கண்ணா அது? சென்னைங்களா எப்படிங்குது? பால் மாடுங்க. கைக்கறவை மாடு. கைக்கறவை மாடுங்க. அது 45,000 சொல்கிறாங்க. கறவைங்கன்னா எவ்வளோ கொடுத்துட்ருக்குதுங்கண்ணா? சரிங்க. 5 லிட்டர் கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த மாடு 45,000. நம்பர் கொடுக்கலாங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. 98 29 58 513. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? சங்கர். ஊருங்கண்ணா? கொஞ்சகாலமங்கலம், மொடக்குறிச்சி. ஓகே, மொடக்குறிச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் அண்ணாவே சொன்னாங்க. இது வேணும் அப்படின்னோம்னா இந்த அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அது கண்ணுக்குட்டி எப்படிங்கண்ணா? 16 தான் சொல்லுதுங்க. ஒரு வயசு ஆகுது. கிடாரிக்கண்ணு தான் இல்லைங்களா? 16 தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷத்த கண்ணு. இது வேணும்னாலும் அதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 2 மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கண்ணு ஒரு மாடு. ஹெச்எஃப் சீனாபுரத்தில் ஒரு தரமான ஹெச்எஃப்லாம் நிறையா வருதுங்க. நல்ல பெரிய மாடு. கன்றுகள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுதாங்கண்ணா எல்லாம் கண்ணெல்லாம் விலை என்னங்கண்ணா சொல்கிறீங்க? 6, 7, 8 இந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்குறோம்? இதே ஊர் தானுங்களா? லோக்கல் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு. சீனாபுரத்துக்காரரே தான் பாருங்க. 4 கன்று வச்சுருக்கிறார். சந்தைக்கு வந்தோம்னா வாங்கிக்கலாங்க.
இங்கே பாருங்க எத்தனை மாடு வச்சுருக்காங்க, எல்லாம் ஹெச்எஃப். அண்ணா எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க மாடுகள்? நாங்கள் இதெல்லாம் வேறு பக்கம் வெளிப்பக்கம் வாங்கி வர்றது, வெளிப்பக்கம் வாங்கி வர்றது. சிந்தாமணி, ஆ பெங்களூரு ஆ இங்கே வாங்கி விற்கிறதுக்கு வர்றது. அதாங்க. இந்த மாடெல்லாம் ஒவ்வொன்று எப்படிங்கண்ணா? இன்னும் 60, 70, 80 வரைக்கும் விற்கிது. சரி சரிங்க. இது ரெப்பண்டபிள் கிடையாது. சரிங்க. ஜாதி பீரு கிடையாது. ஆ ஓகேங்க. நம்ம பேருங்கண்ணா? ஆனந்தராஜ். ஆனந்தராஜ். எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க? நாங்கள் வெளியே எல்லா ஜாதிக்கும் எல்லா சந்தைக்கும் வாரம் ஃபுல்லாக சந்தைக்கு போவீங்க. ஓகேங்கண்ணா. இது மாடுகள்லாம் ஒவ்வொன்றா 60, 70 அந்த ரேஞ்சு வரும். அந்த ரேஞ்சு வரும். ஓகே. ம் அண்ணா காங்கேயம் பிரீடு. ம் அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் தம்பி இருக்குதுங்க. மேலேறி போகிறாங்க. இங்கே பாருங்க எத்தனை மாடுன்னு. இது நான் உங்களோட இதுங்களா? எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க மொத்தமாக? 40 மாடுகள் கொண்டு வந்துருக்கீங்க. போடுறா சொல்லிடுறா. இது எல்லாமே அவரோட தான். அவர் இவர் நல்லா எடுத்துட்டார். எல்லா சந்தைக்கும் மலையெல்லாம் எடுக்காதேன்னு நான் ஒரே சந்தையோட வேலூர் சந்தை வீடியோட எடுக்க வேண்டியதுதான். 40 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க ஹெச்எஃப். பாருங்க எல்லாமே ஹெச்எஃப் தாங்க. சிந்து கம்மி தான், ஹெச்எஃப் தான் அதிகம். ஒரு கண்ணு மட்டும் கொண்டு வந்திருக்கு. நம்ம வியாபாரியாங்கண்ணா? என்ன ரேட்டுங்கண்ணா சொல்கிறீங்க? இது என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 21 சொன்னேன். 21. இன்னும் ஒன்று. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நான் குளிம்பட்டி. ஓகே. இது ஒன்று தான் கொண்டு வந்திருக்கீங்களா எப்படிங்க? 3 கொண்டு வந்திருக்கீங்க. இது எல்லாமே உங்களது தான். ஓகே. கண்ணு வியாபாரி இந்த அண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் ஆனந்தன். அப்படியே நம்ம நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பர். பேர் செல்லு வேறு ரிப்பேர் ஆகி போச்சு, கொண்டு போயில. சரிங்க. வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சீனாபுரத்தில் 3 கன்று ஒன்று வந்துருக்கிறாரு. 2 தான் இருக்குது. அது ஒன்றாட்டு இருக்குது. அது இன்னொருத்தர் உடிச்சிருக்கிறாரு. 2 கன்றுக்குட்டி இருக்குதுங்க. இதெல்லாம் சிங்கிளாக பிடிச்சிருக்காங்க. ஃபுல் ஒயிட், பிளாக் மட்டும் லைட்டாக தலைக்கட்டுருக்கு. தலைக்கட்டையும் கழுத்துக்கிட்டையும். இங்கே 2 சிந்தி இருக்குதுங்க. ஹெச்எஃப் மாடல் அதிக அளவில் வந்திருக்குதுங்க இன்னைக்கு. இங்கே ஓரளவுக்கு இன்னும் பல்லு போடாத பருவத்துக்கு வராத கன்றுகள்லாம் இருக்குதுங்க. இந்த கார்னர் லாஸ்ட்டில் கட்டியிருக்காங்க. எல்லாமே கன்றுகள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஹெச்எஃப் 2 ஹெச்எஃப் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க.
நான் விலை என்னண்ணா சொல்லுது இது ஓனர் அவர் அவங்க இருக்காங்களா? 2 கன்று மாடுகள் தான் கொண்டு வந்திருக்கா. கறவை மாடாங்கண்ணா ரெண்டும். இனிமேல் தான் செனை சேர்த்தணும். இனிமேல் தான் செனை சேர்த்தக்கூடிய அளவில் இருக்குதுங்க. இதெல்லாம் கன்று. இது விலையெல்லாம் என்ன சொல்லுதுங்க? இது 35ங்க. அது 33ங்க. இதுங்க 33 ரூபாய்ங்க. இன்னும் பருவத்துக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுங்க? பருவத்துக்கு வர இன்னும் வந்து பல்லு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 மாதம். 5 மாதத்துக்கு அப்புறம் செனை சேர்த்திக்கலாங்க. நம்ம எங்கேருந்து மாடு கொண்டு வந்திருக்கிறோம்? காரிமங்கலம். ஓகே ஓகே. நம்ம பேருங்க? ராஜ்குமார். ராஜகுரு. ஓகே ஓகே. நம்ம வியாபாரிங்களா? அண்ணன் வியாபாரி. நீங்கள் கூட வருவீங்களேங்களா? ஓகே. யாருங்க அவர்? அவங்களா? ஓகே. இவங்களா அவங்களா? யாருங்க? இவருங்களா? இவர் ஆரஞ்சு. ஓகே. இந்த வாரம் 3 கொண்டு வந்திருக்கீங்களா? 15 கொண்டு வந்தீங்க. இப்போ 3 தான் இருக்கா? இன்னும் இருக்குது, அங்கே நிற்கிது. ஓகே, சரி சரி சரி. இது எல்லாமே இவங்களோட தான். 5 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. காரியமங்கலத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடுகள். ஒரு சிலருக்கு ரேட்டு தெரியாது, இவர் ரேட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. காரியமங்கல மாடுகள். கன்றுக்குட்டி. கண்ணுக்குட்டி. ஏன் கண்ணு ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு வருதுங்க? அவருங்களா? இதெல்லாம் ஆள் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. வேலை பேசி முடிச்சு கொடுக்குறாரு இந்த ஐயா. 26,000 சொல்கிறாங்க. 27,000. வேண்டான்ட்டாங்க. 26,000 கன்ஃபார்ம். அவர் வேண்டாங்கிறார் மாட்டுக்காரர். பால் கறந்து பார்க்குறது. பால் அடிச்சு காட்டுறதாம். பால்லாம் ஜம்முன்னு வருது. உங்களுக்கு என்ன மாடு? இந்த அண்ணா அப்பளையாவே பேட்டி எடுத்துட்டான். பல்லு பார்க்குறாங்க. செவலை உள்ள ஒரு ஹெச்எஃப் பேசி முடிச்சிட்டாங்களாட்ருக்கு.
கூட்டம் பாருங்க. இந்த மாடு இன்னும் இறக்கவே இல்லை. இறக்கிறதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து பெங்களூர் மாடு. திருப்பூர் வியாபாரி, ஆனால் மாடுகள் பெங்களூர் மாடுகள். இதில் போது வருங்க ஃபுல்லாக. இப்போ தான் மாடே எல்லாம் உள்ளே வருது. கேட்டில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடுகள் கட்டியிருக்காங்க. இதுலேயே நிறைய தரமான மாடுகள்லாம் இருக்குதுங்க. வாங்கி கட்டியிருக்காங்களா இல்லை விற்பனைக்கா அப்படின்னு தான் தெரியல, கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் பாருங்க பெரிய மாடுகள்லாம். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. வாங்கி கட்டியிருக்காங்க. அப்பப்போ கொண்டு போயிட்டு சேல்ஸும் பண்ணிடுறாங்க. கருப்பு சட்டை, அழகான கருப்பு சட்டை 2 வாங்கி போகிறாங்க. ஒரு மாடு வாங்குறதுக்கு பாருங்கள் எத்தனை கூட்டம். ரேட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்துருக்கு தம்பி. 35 70 ரூபா வரைக்கும் போகுது. ஆமா, வாங்கி தந்துருங்க தம்பி. சரி, ஓகே. வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணா போதும். சரி, ஓகே. எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. வரிசையாக வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்க எத்தனை மாடுகள் வெளியில் போயிட்டு. மாடு கண்ணு போட மாட்டிருக்கு. போடாதான் மக்கள் இப்போ. ஓகேங்க, இவ்வளோதான் மாட்டு சந்தை. விலை பேசுகிறாரா? எல்லாம் சவுண்டு தான். இந்த இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகேங்க, சந்தை நம்ம ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். இப்போ அதே மாடுகள் தான் இருக்குது. 3 மாடுகள் ஒன்றா வச்சு கட்டியிருக்காங்க. கீழே கூட கொண்டு இங்கேயே வச்சு செல் பண்ணிடுவாங்க போல். $57 சொல்கிறாங்க அந்த மாடு. 57,000 சொல்லக்கூடிய இந்த மாடுங்க. ஏத்துறாங்க வருங்க வாங்கிட்டு வந்துட்டு. கண்ணு மாடு இல்லை, கண்ணு வேறு யாட்டிருக்கு, என்னன்னு தெரில, மடியே காணோம். ஓகேங்க, நம்ம சீனாபுரம் சந்தை எவ்வளோதான்.
மீண்டும் நம்ம நாளை குண்டாடம் சந்தையில் சந்திப்போம். நம்ம இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.